தேர்தல் அறிக்கை திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் அறிவிச்சிட்டாரு. விவசாயிகளுக்கு இந்த அறிக்கைகள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுதுங்கிறத தான் நம்ம பாக்குறோம். எல்லா விவசாயிகளுக்குமே எவ்வளவோ நலத்திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அதே மாதிரி பெண்களுக்கு நிறைய நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. யாருக்கெல்லாம் ரேஷன் கார்டு இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படிங்கறதையும் அறிவிச்சிருக்காரு. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இது ஒரு கும்பல் கிளம்பி இருக்கு. 4.5 வருஷமா இந்த அரசாங்கம் எதுவுமே செய்ய முடியல, இந்த அரசாங்கம் கிட்ட காசே இல்ல, கடனா வாங்கிக்கிட்டு இருந்தாங்களே, அப்ப நீங்க மட்டும் வந்தா எப்படி இதெல்லாம் சரி பண்ணுவீங்க? இப்படி எல்லாம் கேள்விகள் எழும்பிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நான் சொல்ல விரும்புறது ஒரே விஷயம்தான். 2020 கொரோனா வந்த போது எவ்வளவோ கேள்விகள், அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம்ஆ இருந்த போது நீங்க எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க, என்ன பண்ண போறாரு, அவருக்கு எப்படி அதை பர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணாங்க. அவங்க அந்த டைம்ல அதை அழகா ஹேண்டில் பண்ணதுனாலதான் 2021க்கு அப்புறம் திமுகவால அதை கண்டினியூ பண்ண முடிஞ்சது. கொரோனாவுடைய அந்த தாக்கம், அந்த விஷயத்தை எல்லாமே. சோ அவருக்கு தெரியும் ஆட்சிக்கு வந்தப்புறம் எப்படி பட்ஜெட்டை என்ன பண்ணணும், ஏன்னா அதுக்கெல்லாம் எங்கேருந்து ஃபண்ட் கிடைக்கும், இப்படிலாம் கேள்வி வருது. இதுக்குதான் நான் எப்போதும் சொல்றது டபுள் என்ஜின் சர்க்கார். டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்னா என்ன? மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஒரே பாதையில பயணிச்சு போகும் பொழுது எல்லா விஷயமும் கரெக்டா நடக்கும். ஏன்னா there will be accountability.